ஒரு மிக்சர் ஜாரில் அரை பீஸ் அளவுக்கு பெரிய சீஸாக இஞ்சி எடுத்து அதை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைஞ்சி வரணும். இப்போ நம்ம சிறுபருப்பும் அதே மாதிரி பச்சரிசி எடுத்துருக்கோம். பச்சரிசி 1 டம்ளர் அப்படின்னா சிறுபருப்பு 1/2 டம்ளர், அந்த மாதிரியான காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. போட்டுட்டு அதில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ரைஸ் எப்படி குக் ஆகி வருமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கொடுத்துட்டு அதை குக்கர் மூடிட்டு நல்லா பார்த்திங்கன்னா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு 3 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பொங்கல் குழஞ்சி வந்துடும். இப்போ குக்கருடைய விசில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டி வச்சு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரிக்கு பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் சூப்பராகவே ரெடியாக இருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா கிளறி விட்டுருங்க. 4 பக்கமும் அந்த நெய், அந்த முந்திரி பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. நீங்கள் மல்லி அதிகமாக போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு க்ரீனிஷாக கிடைக்கும், இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு லிமிட்டடான ஃப்ளேவர் இருந்தால் போதும் அப்படின்ற காம்பினேஷனில் கொஞ்சமாக போட்டிருந்தோம். இப்போ அழகாக பொங்கலை நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு சாம்பார் கூட வடை இந்த மாதிரிலாம் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராகவும் அல்டிமேட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மல்லி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள்.